வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ளது கோம்பைப்பட்டி. இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் அதிக அளவில் விவசாயம் மற்றும் விவசாய கூலி தொழிலுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கோம்பைப்பட்டி பகுதியிலேயே கடந்த சில மாதங்களாக அரசு அனுமதி இல்லாமல் மது விற்பனையானது 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் தொடர்ந்து காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளிடம் இப்பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது, உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள், மதுபான பிரியர்கள் மதுபானங்களை குடித்துவிட்டு இங்குள்ள பெண்களையும் மற்றும் சாலையில் செல்பவர்களையும் வழிமறித்து சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அருகில் உள்ள குளிப்பட்டி சிவஞானபுரம் பகுதியில் உள்ள மது பிரியர்களும் இங்கு மதுபானங்களை குடித்துவிட்டு சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே உடனடியாக இங்கு 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் மதுபான கடையை ஒழிக்க வேண்டும். அதேபோல் மதுபானம் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் கூறி புகார் அளித்துள்ளனர். புகாரை கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் மது விற்பவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் தொடர்ந்து இப்பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மது விற்கும் பகுதிக்கு ஒன்றாக சென்றுள்ளனர். இவர்களை பார்த்தவுடன் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர் மதுபானங்களை அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார். இதையடுத்து மதுபானங்களை கையில் எடுத்த பெண்கள் சாலையில் பாட்டில்களை உடைத்தனர். இதன் காரணமாக இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து வத்தலகுண்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கூறும் பொழுது இங்கு கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது, தொடர்ந்து இப்பகுதியில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதால் இப்பகுதியில் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் யாரும் செல்ல முடியவில்லை. ஆகவே மதுபானம் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இதற்கு ஆதரவாக உள்ள காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் சம்பவம் மீண்டும் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை செய்து அப்பகுதியில் இருந்து கலைந்து சென்றனர். மதுபான பாட்டில்களை உடைத்ததால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நிகழ்ச்சி